இந்த 12 ஸ்லைடும் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறன்றதை போன கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். ஆகவே அதை பற்றி அதிகம் அலட்டிக்காம நாங்கள் நேர ப்ரெசன்டேஷனுக்கு போவோம். இதில் நீங்கள் நோமலாக வழக்கின் வரலாறும் சட்ட வினாக்களும் வாதி பிரதிவாதியின் வாதங்களும் மேன்முறையீட்டுக்கான ஈதுக்களை சொல்லணும். வழக்கின் வரலாறு வந்து ஒவ்வொரு கோர்ஸ்லேயும் என்ன நடந்ததுன்னு சொல்லிடணும். வாதி பிரதிவாதியின் வாதங்கள்லாம் மிக மிக முக்கியமானது. அடுத்தது மேன்முறையீட்டுக்கான ஈதுக்கள். இந்த கேஸ் எத்தனை கோர்ட்ஸில் நடந்தது? முதல் குருநாகல் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்வது. அதில் வாதி வெற்றி பெறுறார், பிரதிவாதி மேன்முறையீட்டு போகிறார். எந்த அடிப்படையில் போடுறார்? மாவட்ட நீதிமன்ற நீதிபதி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அந்த V1 V10 வரைக்கும் உள்ள டாக்குமெண்ட்ஸும் ஒழுங்காக கவனிக்கலைன்னு சொல்கிறார். அந்த வாதத்தை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு ரீ ட்ரையலுக்கு சொல்லுது. திருப்பி வழக்கு முதல்ல இருந்து விசாரிக்க வந்தது. சரி, திருப்பி வழக்கு குருநாகல் மாவட்ட நீதிமன்றத்துக்கு வருது. அங்கெல்லாம் விசாரித்து வாதிக்கு தீர்ப்பு கொடுத்தாச்சு. தீர்ப்புக்கு போன பிறகு மேன்முறையீட்டுக்கு திருப்பி கோர்ட் ஆஃப் அப்பீல் போய் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாகப்பட்டது பிரதிவாதியின் சட்டபூர்வமான குத்தகை ஒப்பந்தத்தை வாதி எதிர்க்கல. ஆகவே பிரதிவாதி சட்டபூர்வமான குத்தகையாளர் என்பதை ஏற்றுக்கொண்டுட்டார். எனவே வாதிய வெளியேற்ற இயலாது. ஆகவே அங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டோம் கோர்ட் ஆஃப் அப்பீல் ஏற்றுக்கொண்டு. கோர்ட் ஆஃப் அப்பீல் என்ன செய்யுதுன்னு சொன்னா, பிரதிவாதிக்கு சார்பாக தீர்ப்பு கொடுக்குது. இதன் அடிப்படையில ஒன்று, காணின்ற அடையாளம் சரியில்லை. அதாவது இந்த காணி வந்து 2 லோட்ஸா வருகுது. அதாவது சர்ச்சையில உள்ள டம்னு கக முலவத்த என்ற காணி 2 லோட்டா வருது. 5D 5E என்று 5D தான் ஒழுங்கா கோர்ட் ஆஃப் அப்பீலால் அளக்கக்கூடியதா இருந்தது. 5V வந்து தெளிவில்லாமல் இருந்ததால காணின்ற அடையாளம் பிழைச்சு போச்சு. அதே மாதிரி டம்னு கக முலவத்த என்ற காணியும் அதோட இன்னொரு முலவத்த என்ற காணி வருது. இந்த 2 மாத கன்ஃபியூஸ் பண்ணினது. அதையும் கோர்ட் ஆஃப் அப்பீல் பிடிச்சிட்டு, அடுத்தது கோர்ட் ஆஃப் அப்பீல் இதையும் ஏற்றுக்கொண்டிருக்குது. ஒரு ஆள் பிரதிவாதி வைக்கிற டாக்குமெண்ட்டை ஒப்ஜெக்ட் பண்ணாட்டிக்கு அதை அவர் ஏற்றுக்கொள்றாரு. அந்த கண்டிஷன்ல வாதி இறக்குறாங்க. அந்த அந்த கடைசி ஹியரிங் வரைக்கும் அந்த நேரத்துல வாதி இயலாம போய் சோமவதியமா இறக்குறா. அந்த நேரத்துல லோயரும் கவனிக்காமட்டோம்னா இது அந்த ஆப்ஜெக்ட் பண்ணப்படாமட்டது வாட்சி பாருங்கள இன்ட்ரெஸ்ட் ஆகும் கோர்ட் ஆஃப் அப்பீல். ஆகவே அதை ஏற்றுக்கொண்டு வாதிக்கு பாதகமாக பிரதிவாதிக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துட்டு, சரி அப்ப இப்ப வாதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேன்முறையீட்டு போகிறார். பிரதிவாதி வென்றது எதுன்ற அடிப்படையில அதாகப்பட்டது நீதிமன்ற நடைமுறைகளை ஒழுங்கா வாதி தரப்பு பின்பற்றது என்றதும் அதுக்கு நல்ல ஒரு லீகல் டேர்ம் இருக்கு. அங்கே முதலாவது வீடியோவில் பாருங்க. 2வது காணின்ற அடையாளம் பிள்ளை என்றது இவர் சட்டபூர்வமான குத்தகையாளர் என்றதையும் ஏற்றுக்கொண்டுட்டு ரைட் பொடிசிங்கோ இருக்கலாம்னு விடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோன்னா சுப்ரீம் கோர்ட் என்னத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளுது, இந்த மேன்முறையீட்டை ஏற்றுக்கொள்ளுது. வாதின்ற டைட்டில் சரியா தான் இருக்குது. பிரதிவாதி வந்து ஒரு ட்ரெஸ்பாசர், அதாவது சட்ட விரோதமா உடமை கொண்டிருக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ளுது. ஏற்றுக்கொண்டுட்டு தீர்ப்பு இதன் அடிப்படையில் கொடுக்குது. இந்த வழக்கு சிக்கலா தேவையில்லாம நிறைய கம்ப்ளிகேஷனோட வருது. எனவே அந்த கம்ப்ளிகேஷன் எல்லாம் விட்டுட்டு வழக்குல என்ன கேட்கிறார், வாதி என்ன கேட்கிறார், டைட்டில் டிக்ளரேஷன் ரீவெண்டிக்கோ என்றா பிரதிவாதியை உடமையில இருந்து அகற்றுறது. இவ்வளவு நாளும் பிரதிவாதி இருந்தாலும் டேமேஜஸ் அவ்வளோத்தை மட்டும் பார்க்குது. வாதி தண்டை டைட்டிலாக ப்ரூவ் பண்ணிட்டாரோ ப்ரூவ் பண்ணிட்டார். பிரதிவாதி உடமையில் இருக்கிறாருன்னு காட்டியாச்சு, காட்டியாச்சு. பிரதிவாதி என்ன ஸ்டாண்டில் இருக்கிறாருன்னு பார்க்கப்படுது. குத்தகை அடிப்படையிலையா நல்ல சட்டவிரோதமான நீதிமன்றம் பார்க்குது.
அது குத்தகை அடிப்படை என்றது ஏற்றுக்கொள்ள இல்லாமல் இருக்குது. எனவே வாதிகள் கொடுத்துள்ளது. இதுதான் கேஸ் மூணு ஃபேக்ட். ரைட். நேச்சர் ஆஃப் டிஸ்பியூட் இந்த 4 விஷயம் தான். ஒன்று நேச்சர் ஆஃப் பொசஷன் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், கிரிட்டிக்கல் ஃபேக்டின் இஷ்யூ, ஆய்பொருள் நிகழ்வு. வாதி என்ன சொல்ற, பிரதிவாதி என்ன சொல்ற, ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கிறது ஃபேக்டின் இஷ்யூ. அதாகப்பட்டது நேச்சர், அதாவது பிரதிவாதி ஒரு சட்டபூர்வமா உடமை கொண்டவரா அல்லது சட்ட விரோதமா உடமை கொண்டிருக்கிறார் இந்த கேஸின்றைய டிஸ்பியூட். வாதி சொல்றார் இவர் சட்டவிரோதமா இருக்கிறார், பிரதிவாதி சொல்றாரு இல்ல சட்டபூர்வமா குத்தகையாளர் என்று சொல்றாரு. வாதி சொல்றார் இவர் குத்தகையை செல்லாது. அதே நேரத்துல இப்படியான ரீவெரிஃபிகேஷன் ஆக்ஷன் போகிக்க வாதி தரப்புக்கு கட்டாயம் எந்த காணி நான் உடமை கொள்ளணும் என்று கேட்க முதல் எந்த காணின்றதை ப்ரூவ் பண்ணு, அதுக்கு பிறகு நட்ட உடமையை தரலாம் என்றதுதான் ரீவெரிஃபிகேஷன் சாராம்சம். அதே நேரத்தில் 3வது விஷயமா பார்க்கும் பிரதிவாதி சட்ட விரோதமா காணிக்க வந்திருக்கிறார். இந்த 3 விஷயம் திருப்திப்படுத்தப்பட்டது என்றால் ரீவெரிஃபிகேஷன் ஆக்ஷன்ல வாதி உண்டு. வாதின்ற டைட்டில் ப்ரூவ் பண்ணப்படணும், வாதி இல்லாம பிரதிவாதி உடைமையில இருக்கணும், அந்த உடைமை சட்டபூர்வமற்றது அதாவது சட்ட விரோதமான உடைமையா இருந்தால் வாதி வெற்றி பெறலாம். சரி, இதுல எந்த காணி சம்பந்தமா தகராறு நடக்குதோ அந்த காணின்ற டைட்டில தான் வாதி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். வேறு ஒரு காணின்ற டைட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு பிரதிவாதி வாதிட்டு நான் உடைமையில இருக்கிற காணி வேற, வாதி சொல்ற காணின்ற டைட்டில் வேற, ரெண்டும் உண்டு இல்லையா வாதிட்ட கேஸ் அடிமண்டிடும். அடுத்தது இதுல பிரதியிட்டு பொடிசிங்கோட மகள் 1F, அதாவது பொடிசிங்கோக்கு பதிலாக வாரம். அவ தான் லேண்ட்னா ஓனர்ன்னு சொல்றா. எப்படி சொல்றாங்க, நான் காணிய 64ஆம் ஆண்டும் 67ஆம் ஆண்டும் 2 துண்டையும் அந்த lot 1 lot 2 அந்த 5V 5F காட்டப்படுற அந்த 2 லோட்டையும் நான் வேண்டிட்டேன். 69ஆம் ஆண்டு தான் வாதி வேண்டினவர். நான் பதிவு செய்துட்டேன் 64 67 பதிவாக நான் முன்னுரிமை பெறுது என்று பிரதிவாதியின் மகள் சொல்றார். அப்ப நோபலானங்கிட்ட தியரிப்படி பார்த்தா பதிவால முன்னுரிமை பெறுறது சரியா தான் வருது. அப்ப வாதி சொல்றாரு இல்ல டைட்டில் என்று பாருங்க, 2 பேரும் முரணாரு. பிரதிவாதி எந்த டைட்டில் என்று ப்ரூவ் பண்றாரு. இவர் ஒரு டீட்டை வச்சு கொண்டு நிற்கிறார், வாதி 69ஆம் ஆண்டு டீட்டை வச்சு கொண்டு. அப்ப இந்த டிஸ்பியூட் எப்படி சுப்ரீம் கோர்ட் ஹேண்டில் பண்ணிச்சு. சரி, பின்னால பார்ப்போம். ரைட், இதுதான் அதை கேட்ட ரெமடிஸ். உங்களுக்கு விளங்குவதற்காக தெளிவாக தந்திருக்கிறேன். வாதி என்னத்தை நிரூபிக்கணும் முன்னுக்கே சொன்னா உங்களுக்கு இதுல 5 விஷயத்தை சொல்லி இருக்கு. ரீவெண்டிகேஷன் வழக்குல வாதி வெற்றி பெறணும்னா 3 எடுத்துக்காட்டு, அந்த 3ஐயும் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் நிகழ்தகவு சமநிலை என்றால் வாதி 51% பாயிண்ட்ஸ் எடுத்தா வாதி வென், 51 59க்கு மேலே எடுத்தா வாதி வின், பிரதிவாதி 51 எடுத்துக்கிறேன்னா பிரதிவாதி. இதுதான் நிகழ்தகவு சமநிலை. பியாண்ட் ரீசனபிள் டவுட்னா ஒரு சந்தேகத்தையாவது பிரதிவாதி கிளியர் பண்ணி விட்டுட்டாருண்டா அந்த சந்தேகம் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுண்டா வாதி தோத்துருவார். ரைட், இந்த வாதி கேட்கிற விஷயங்களுக்குரிய சட்டங்கள் என்ன, தீர்ப்பு சட்டங்கள் என்ன, யூரிசன் கருத்து என்ன, அதை சப்போர்ட் பண்றதுக்கு என்னென்ன சட்டம் இருக்குன்றதை சொல்லுவோம். இதுக்கு தான் 12 மார்க்ஸ் காவாசி மார்க்ஸ் 50க்கு 100க்கு 24 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப தெளிவா நான் இது கூட புதிய சிலபஸ் இதைத்தான் போட்டிருக்கேன். சாரி, பழைய சிலபஸ்க்காக. ஆனா பட் கேஸ் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும். இது சொல்லணும் வாதிக்கு எப்படி டைட்டில் கிடைச்சது. ஓகே, 30ஆம் தேதி 1ஆம் மாசம் 1969ஆம் ஆண்டு கலாடின்கிட்ட இருந்து சோமாவதி அம்மா காணிய வேண்டுறாங்க. அப்ப காணிய வேண்டினா எப்படி டைட்டில் வருதுன்னா, உறுதிய கையளிக்கிறது மூலம் ஒரு சாதனத்தை ரசித்த நுத்தாரிசு 2 சாட்சிகள் முன்னால ஒரு விற்பனை உடன்படிக்கை எழுதி கையெழுத்தை போட்டு அந்த பத்திரத்தை விற்கிறவர் கொள்வனவாளருக்கு கையளிச்சாருன்னா டைட்டில் கையளிக்கப்படும் என்றுதான்
கரோலிஸ் ஜேம்ஸ் வழக்கில் சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு இந்த முடிவு தெரிஞ்சாலும் கேஸ் அண்ட் ஃபேக்ட் என்னன்றது தேவை. உங்களோட ChatGPTயோ ஜெமினியோ ப்ளெக்ஸியோ ஒரு தொகை ChatBot இருக்கு, அதில் போட்டு இந்த கேஸ் இந்த ஃபேக்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு போங்க. சில பேர்கிட்ட கேஸ் சொன்னோம்னா கேஸ் இந்த ஃபேக்ட் தெரியுமான்னு கேட்குறாங்க. 7 மார்க்ஸ் அதில் வாரது. கவனம் செலுத்தணும்னா செலுத்துங்கோ. அநேகமாக நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது இது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு வாருது. ஆகவே உங்களுக்கு கேஸ் ஃபேக்ட் பெரிய பிரச்சனையாக இருக்காது. அடுத்தது தற்கொலை என்றது இந்த 3 விஷயத்தையும் கொண்டிருக்கும் என்று ஏஜி ஓசஸ் ஹெரத் என்ற வழக்கில் சொல்லப்படுது. அப்ப வாதிக்கு தற்கொலை கிடைச்சிட்டு தற்கொலையில அவருக்கு உடைமை கொள்ளுற உரிமை இருக்கு. அப்ப வாதி தங்க உடைமையை கேட்கலாம் என்று இதுல சொல்லப்படுது. அடுத்தது இந்த உடைமையை அவங்களோட நியூ சிலபஸ்ல வடிவா விளங்கப்படுத்துறாங்க. உங்களுக்கு மன எண்ணம் செயல், இது என்ற காணி நான் இருக்கலாம் என்ற மன எண்ணம், இதுக்கு சட்ட ரீதியான உடைமையை கொள்ளுறது என்று பார்க்கலாம். இதை டி ஜூரி என்று சொல்லுவோம். ஆரோரால் காணிக்க நிகழ்வு செயல்பாட்டின் மூலமா இருக்கிறாரோ அவற்றைய சொல்லுவோம் டி ஃபேக்டோ பொசிஷன் என்று. வாதி கேட்கிறது டி ஜூரி பொசிஷன், சட்ட ரீதியான உடைமை கொள்ளக்கூடிய தகுதி உடையால் நான் என்று. பிரதிவாதி சொல்றார் டி ஃபேக்டோ, நிகழ்வுகள்ல இருந்து பார்க்க நான் தான் இருக்கிறேன், நான் ஒரு குத்தகைக்காரன், என்னை தொடர்ந்து இருக்க விடுங்கன்னு கேட்கிறேன். இந்த முரண்பாடு தான் இந்த கேஸுங்க அடிப்படை. டி ஃபேக்டோவையும் டி ஜூரியையும் மாத்துறாங்க. இந்த ரீவெண்டிகேஷோ வழக்கில் வாதி தனது உரித்தை நிரூபித்தால் போதுமானது என்றது சொல்லப்படுது. அடுத்த வழக்கில் வாதி தந்த உரித்தண்டும் பிரதவாதி உடைமையில் இருக்கிறார் என்று சொன்னா போதும். இஞ்ச வாதி 3 நிவாரணம் கேட்டார். அதுல ஒன்று டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில், அடுத்தது ரீவெண்டிகேஷோ ஆக்ஷன். ரெண்டும் வேற வேறு என்று உங்களோட புது சிலபஸ் புத்தகத்தில் சொல்லி இருக்குது. அப்படி ஒரு சார்ட் போட்டு டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் என்ற என்ன, ரீவெண்டிகேஷன் ஆக்ஷன் என்ற என்ன போட்டு காட்டியிருக்கிறாங்க பாருங்க. அடுத்தது நவீன ஆர்டிஎல்ல ரெண்டையும் உண்டா பார்த்தாலும் எங்களோட நீதிமன்றங்கள் ஆங்கில சட்டத்தின்படி இந்த ரெண்டையும் வேறு வேறு என்று பார்க்குது. இந்த கேஸ்ல இருந்து தான் நான் இதை எடுத்து போட்டேன்னா, இந்த லேண்ட் ஐடென்டிட்டி என்ற காணியின் எல்லைகள் சரியாக காட்டப்பட்டிருக்கணும். விஸ்தீரணம், அதாவது இவ்வளவு 2 ரூட் 10 பர்ச்சேஸ்ன்றது சரியா வரணும். வாதி போடுறது 2 ரூட் 10 பர்ச்சேஸ், சர்வே பிளானோட 2 ரூட் 10 பர்ச்சேஸ் வரணும். அதுல ஒரு டிஸ்பியூட் வந்தா கோர்ட்டாரு அரசாங்க நில அளவை திணைக்களத்துல இருந்து ஒரு ஆளை அனுப்பி அவர் காணி சர்வே பண்ணி கொடுப்பார். அப்ப அதுல இருந்து எல்லைகளும் சரியா இருக்குதா, எக்ஸ்டெண்டும் சரியா இருக்கான்னு பார்க்கப்படும். அடுத்தது பெடிகிரி. பெடிகிரி என்றது உங்களுக்கு சொத்து எந்த பாதையால வந்தது, அப்படியே சங்கிலி தொடர்பாக டைட்டில் கடத்தப்பட்டு வந்ததான்றது 1919ஆம் ஆண்டில இருந்து 1969ஆம் ஆண்டு வரைக்கும், சோமாவதி அம்மாட்ட வரைக்கும் டைட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கடத்தப்பட்டு கொண்டு வருது. அப்ப லேண்ட் ஐடென்டிட்டியும் அடி பண்ணப்படுது. கோர்ட் ஆஃப் அப்பீல்ல லேண்ட் ஐடென்டிட்டி பிழை என்ற மாதிரி, அதாவது ஒரு லொட்டு தான் அடையாளம் காணப்பட்டது என்பது இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்ல போய்க்கு சர்வே ஜெனரல் ரெண்டும் சரியா, சர்வே ஜெனரலோ ரெப்ரசன்டேட்டிவ் 2 லொட்டும் அடையாளம் காணப்பட்டதை ஏற்றுக்கொள்ளுது. இனி அடுத்தது பிரதிவாதி. இதுல பிரதிவாதியின் ஆரம்ப கட்ட டிஃபென்ஸ் கேட்டது என்னன்னா, நான் லீசி சட்டபூர்வமான குத்தகைக்காரர் 1970ஆம் ஆண்டுலேருந்து 1980ஆம் ஆண்டு மட்டும் நான் இதுல உடைமையில இருக்கலாம். சட்டபூர்வமான உடைமை கொள்வதற்கு லீஸ் எக்ரிமெண்ட் இருக்கு, என்ன இதுல இருந்து எழுப்பிடாது வாதி பிரதிவாதி வாதாடுறது. இதை சுப்ரீம் கோர்ட் எப்படி உடைக்குதுன்னு சொன்னா, 30ஆம் தேதி 1ஆம் மாதம் 1969ஆம் ஆண்டு கலாலுதீன் சோமாவதிக்கு எழுதி கொடுத்துட்டான். V7 என்ற லீஸ் எக்ரிமெண்ட் தான் 70ஆம் ஆண்டுல இருந்து 80ஆம் ஆண்டு வரைக்கும் பொடிசிங்கோவை இருக்கலாம் என்று சொல்வது. இந்த கலாலுதீன் தான் இந்த V7ஐ நிறைவேற்றி கொடுத்தவர் பிரதிவாதிக்கு. எப்ப என்றால் சோமாவதி அம்மாக்கு காணியை எழுதி கொடுத்த பிறகுதான்
வாதி ஹலாலுதீன் பொடிசிங்கோவுக்கு குத்தகை உடன்படிக்கை கொடுக்கிறார். அவர் குத்தகை உடன்படிக்கை எழுதிய டைட்டில் ஹலாலுதீன் இல்ல சோமாவதி மட்டும் இருக்கு. தன்னட்ட டைட்டில் இல்லாத டைட்டிலுக்கு அவர் குத்தகையை பண்ண கொடுக்கிறார். ஆகவே இந்த குத்தகை செல்லாது. சரி, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல விளங்கும். பிரதிவாதி வாதிட்டது 72ஆம் ஆண்டுல வாதிக்கு வழக்கு தொடர்றதுக்கு நோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இந்த கவியில சொல்லியிருக்க இந்த நோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ன்றது வழக்குல தகமை அவருக்கு இல்லை. ஏன் எனக்கு குத்தகை காணில நான் கேட்க நீ வந்து எழுப்புறது புளியப்பான்றதுதான் அது வாதம். இது பதிவாளர் முன்னுரிமை பெறுகிறது. எப்படி என்று சொன்னா பிரதிவாதியின் மகள் பொடிசிங்கோட மகள் 1F பதிலீட்டு பிரதிவாதி அவங்க வந்து 1987ஆம் ஆண்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நான் இந்த காணிக்கு உரிமையாளர் வாதி பிரேன் என்று தண்டகாணி என்றார் என்று பொடிசிங்கோட மகள் இருக்கிறார். நீதிமன்றம் கேட்குது எப்படி இது முடியாது. நான் இதை கலால்டீன்னு 1964ஆம் ஆண்டுல ஒரு லோட்டு 1967ஆம் ஆண்டுல அடுத்த லோட்டையும் வேண்டிட்டேன், பதிவு செய்துட்டேன். பிரதிவாதி 69ஆம் ஆண்டு தான் வேண்டியிருக்கேன், 30/1/69 சாரி வாதி வேண்டியிருக்கிறார், பதிவு செய்கிறார். நான் முதல் பதிவு செய்துட்டேன். ஒரே சோர்ஸ், ஒரே காணி, ஒரே மூலத்தில் இருந்து வர்ற காணிக்கு பதிவால் முன்னுரிமை பெறும் என்று ஆவண பதிவு கட்டளை சட்டத்தில் பிரிவு மேற்கோள் காட்டி வாதிடுறாங்க. கோர்ட் ஆஃப் அப்பீல் ஏற்றுக்கொண்டுட்டு சுப்ரீம் கோர்ட்டை ஏற்றுக்கொள்ளல. சரி, வாதின்ற தற்கொலை குறித்து நிரூபிக்க தேவையில்லாதது அவற்றை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுட்டா தேவையில்லை. இது 154E ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோடும் அதனுடைய அமெண்ட்மெண்ட். இந்த அமெண்ட்மெண்ட் எப்போ வந்ததுன்னா 2024ஆம் ஆண்டு செக்ஷன் 2 சட்டம் இலக்கம் 12 2024 வந்து சிவில் ப்ரொசீஜர் கோட் அமெண்ட்மெண்ட் தான் இதை சொல்லுது. இந்த உறுதியல் விஷயத்துல நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுட்டா தேவையில்லை. இன்னொரு ரீசனையும் சுப்ரீம் கோர்ட் சொல்லப்பட்டது, எஸ்டாப்பல் பிரின்சிபல். இன்னைக்கு கன்க்ளூஷன் சொல்லியிருக்கிறேன். என்னன்னு சொன்னா பிரதிவாதி பொடிசிங்கோ என்ன கண்டிஷன்ல வழக்கில் வர தான் சட்டபூர்வமான குத்தகையாளர். தான் சட்டபூர்வமான குத்தகையாளர் தனக்கு உடைமை கொள்ள உரித்திருக்கின்றா அவர் வாதின்ற டைட்டில மறுக்கல. வாதிதான் காணிக்க சொந்தக்காரர், நான் குத்தகையாளர். ஓகே, தட்ஸ் ஃபைன். அப்ப அதுலேயே விவாதத்தை கொண்டு போயிருக்க. இடைக்கு 87ஆம் ஆண்டு கேஸ் 72ஆம் ஆண்டுகள் வந்தது. 87ஆம் ஆண்டு வந்த பொடிசிங்கோட மகள் பொடிசிங்கோக்காக வாரா, திடீர்னு புதுசா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறா, நான் தான் காணி சொந்தக்காரி. சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு வெரி சாரி, உங்களுக்கு தெரியணும். எவிடன்ஸ் ஆர்டினன்ஸ்ல எஸ்டாப்பல் என்ற ஒரு கன்செப்ட் இருக்கு, 115 116 இருக்கு. அந்த கன்செப்டின் படி நீங்க வரலாண்டு. அப்ப எஸ்டாப்பல் என்ற கன்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் முதல் என்ன நிலப்பாடு எடுத்தீங்களோ அந்த நிலப்பாடுலாம் இறுதி வரைக்கும் இருக்கும். பிரதிவாதி என்ன நிலப்பாடு எடுத்தவர் குத்தகைக்காரன். பாருங்கோ, பொடிசிங்கோட மகள், நீங்கள் இப்ப யாருக்காக வந்துருக்கீங்க? பொடிசிங்கோக்காக. பொடிசிங்கோ என்ன நிலப்பாடு எடுத்தவர் குத்தகைக்காரன். நீங்களும் குத்தகைக்காரன் நிலப்பாடுலாம் கேஸை கொண்டு நடத்தணுமே ஒழிய திடீரென்று மாற்றி சொல்ல இல்லாது. என்னத்தை நான் மாற்றி சொன்னா ஓனர் என்று சொல்றீங்க. இதைத்தானே எஸ்டாப்பல் என்று சொல்றது. முதல் நாங்கள் குத்தகைக்கு வந்த நாங்கள் வாதியின் தான் உரித்தென்று இப்ப சொல்றீங்க நாங்கள் குத்தகைக்காரர் இல்லை, நாங்கள்லாம் காணிக்கு சொந்தக்காரன். இதுதானே எஸ்டாப்பல் பிரின்சிபல். எங்கெங்க அந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல இருக்குன்றதை போட்டு காட்டிக்கணும். எஸ்டாப்பல் இல்லை, அந்த டிஃபெண்டன்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறதும் காணிய வேண்டினதும். இதான் வந்து டிஃபரண்ட் ஸ்டாண்ட். அந்த எஸ்டாப்பல் பிரின்சிபல் இது எங்க கிடக்குன்றதை போட்டு காட்டியிருக்கிறேன். அடையாளம் வந்து சரியா அடையாளப்படுத்தல் என்று சொல்லியிருக்க பிறகு அளந்து அது சரி என்றதுக்கு போகுது. வாட்ச் பாருங்க. காணிந்த பேர் மெகா முலவத்தை டமுனு கக முலவத்தை, இந்த ரெண்டு பேர்ல தான் வாதி சொல்றார் தண்ட காணி டமுனு கக முலவத்தை என்ற பிரதிவாதி சொல்றார். இவர் கொண்ட காணின்ற இது வந்து பாருங்க மெகா முலவத்தை, அதுதான் உருளொட்டுல வர்றது.
இவர் மாறி சொல்றாரு பிறகு சேவை பண்ணி பவுண்டரிஸ் எல்லாம் பார்த்து அது இங்கே ஒரு இந்த பாருங்க பவுண்டரிஸ் எப்படி இருக்கு அந்த வடக்கு எது கிழக்கு எது தெற்கு எது என்று தெளிவாக காணப்பட்டிருக்கு. இதுல நோர்த் லேண்ட் இருக்கிறது மிகாமுலவத்தை, அதாவது டமுனு கக முலவத்தேன வடக்கு பக்கமாக இருக்கிறது. அந்த ஒரு எல்லையில இருக்கிறதா மிகா கமுலவத்தை. இந்த ரெண்டையும் மாறி மாறி சொல்றாருன்னு தான் அங்கே ஒரு உருட்டு ஒன்று உருட்டினாலும் அந்த உருட்டு இல்லாம போயிட்டு ரைட். முடிவு இதுல மேஜரா ரெண்டு முடிவு தான் மிக மிக முக்கியமானது. 3 வருது. ஒன்று லீஸ். பிரதிவாதின்ற வாதாட்டம் நான் சட்டபூர்வமான உடைமையாளர் என்றது. இப்படி லீஸ் எக்ரிமெண்ட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் எப்படி உடைச்சது? கலால்டி உனக்கு லீஸ் எக்ரிமெண்ட் எழுதி தரைக்க கலால்டி டைட்டில் இல்லை, லீஸ் எக்ரிமெண்ட் செல்லாது. அடுத்தது எஸ்டாஃபல் பிரின்சிபல். அது எங்க வருது? பிரதிபா பொடிசிங்கோட மகள் வந்து சொல்றா தான் தான் உரிமையாளர். இங்க எப்படி எஸ்டாஃபல் பிரின்சிபல் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டேன். பதிவால முன்னுரிமை பெறுறது வந்து அது எஸ்டாஃபல் பிரின்சிபலால தான் அது உடைக்கப்படுது. அது 398 சிவில் ப்ரொசீஜர் கோட்லையும் அது சொல்லிடுது. ஸ்டாண்ட் இன் த ஷூஸ். நீங்க எந்த நிலப்பாட்டுல வந்தீங்களோ அதை நிலப்பாட்டு தான் கடைசி வரையும் இருக்கும். வந்து பெஸ்ட் ஆஃப் லக். எந்த பாயிண்ட்ஸ்களை கன்சிடர் பண்ணுங்கோ, நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க. லேண்ட்லோ ப்ரெசன்டேஷன் கஷ்டம் இல்லை. கேஸை விளங்கி ஐடென்டிஃபை பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க இப்படி பிரித்து மேய்கிறது தான் அதில் விஷயம். அந்த கேஸை வாசித்து விளங்கி அதோட தொடர்புடைய சட்டங்களை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு நிறைய மார்க்ஸ். ஃபேக்டிங் இஷ்யூ என்பது என்னென்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தொடர்பான சட்டங்கள் என்னென்னு சொல்லிட்டீங்கனாலே 50 மார்க்ஸ் அதுக்கு தான் சொல்லுவீங்களேன்னு எதிர்பார்க்குறேன். மற்றது அடுத்தது கோர்ட் ஆஃப் அப்பீல் என்னென்று பிரதிவாதி வென்றவர் என்று கேட்டது. 2 விஷயத்துல காணி அடையாளப்படுத்தாதே கோர்ஸ் நடைமுறையாதே. சுப்ரீம் கோர்ட்ல வந்து பிரதிவாதி எப்படி வென்றவர் என்று கேட்கப்படுது. இந்த கேள்வி கேட்டது. கேஸ்ல ஒன்று முடிவு சொன்னீங்கன்னா ஃபேக்ட் என்னன்னு கேட்டது. பெஸ்ட் ஆஃப் லக்.